கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்திலேயே ஒருத்தரோட ஒய்ஃப் இறந்து போறாங்க. ஆனா இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க அடுத்த வருஷம் மழை காலத்தப்போ நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போறாங்க. கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு மழை பெய்யும் போது அவரோட ஒய்ஃப் உயிரோட திரும்ப வந்தா எப்படி இருக்கும்? ஆனா இந்த கதையோட ட்விஸ்ட் என்னன்னா, திரும்ப வந்து அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்டையும் தெரியல, குழந்தையும் தெரியல. நான் தான் உங்களுக்கு கிறிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்மளோட லாஸ்ட் கொரியன் எமோஷனல் மூவிக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியும் உங்களை செம்மையா எமோஷனல் ஆக்க போற ஒரு செம்ம கொரியன் ரொமான்ஸ் அண்ட் எமோஷனல் டிராமா தான். அந்த படத்தோட பேரு பி வித் யூ. கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு அனிமேஷன் காமிக்கிறாங்க. அதுல சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுவுல கிளவுட் லேண்ட்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு அம்மா பெண் குயின் பூமியில தனியா இருக்கிற தன்னோட குட்டி பெண் குயினை நினைச்சு தினமும் அழுதுட்டே இருக்கு. கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு பூமியில மழைக்காலம் ஆரம்பிக்குது. உடனே அந்த அம்மா பெண் குயின் யாருக்கும் தெரியாம ஒரு ரெயின் டிராப் ட்ரெயின் ஏறி பூமிக்கு வருது. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மஞ்சள் ரெயின் கோட் போட்டு அழுகிற தான் குட்டி பெண் குயினை பார்த்து ஓடி போய் கட்டி பிடிக்குது. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா விளையாடுறாங்க. ஆனா இப்போ அப்படியே மழை காலம் முடிய போறப்போ வர ஒரு ஏஞ்சல் அந்த பெரிய பெண் குயின் கிட்ட மழை மேகங்கள் கலையறதுக்குள்ள நீ திரும்ப வரணும், இல்லனா அப்புறம் உன் குழந்தைய பார்க்கவே முடியாது அப்படின்னு எச்சரிக்குது. அம்மா பெண் குயின் மனசு கஷ்டப்பட்டாலும் அந்த குழந்தைக்கு முன்னாடி அழாம சிரிச்ச முகத்தோட அந்த குழந்தைய வழி அனுப்பி வச்சுட்டு இது திரும்ப போகுது. இந்த ஸ்டோரி ஒரு புக்ல எழுதியிருக்கு. இந்த புக்கை எழுதுனது யாருன்னா இந்த படத்தோட ஹீரோயின். இந்த புக்கை தான் குட்டி பையன் படிச்சிட்டு இருக்கான். அந்த பையன் பேர் தான் ஜிஹோ. அவனுக்கு அப்பா மட்டும் தான், அம்மா இல்ல. அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆயிருக்கு. அதுக்காக இன்னைக்கு வீட்ல ரிச்சுவல்ஸ் பண்றாங்க. சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க பேசிக்கிறாங்க. இந்த சின்ன பையனை அவங்க அப்பா எப்படி பாத்துக்க போறாரோ, குழந்தைய பெத்துக்கிறது அவளுக்கு ஆபத்துன்னு அப்பவே எச்சரிச்சோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா நம்ம குட்டி பையன் ஜிஹோ அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து சீக்கிரமா பாப்போம் அம்மா அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவங்க அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி அந்த நோட் புக்ல ஒரு பெண் குயின் கதையை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்த மழை காலம் வரும்போது நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு வருஷம் ஓடிடுச்சு. 2006ஓட கோடை காலம் தொடங்குது. அன்னைக்கு காலையில ஜியோ அவங்க அம்மாவோட துணி அலமாரி உள்ள தூங்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து டே ஜெய்ஹோ சீக்கிரம் எந்திரிடா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு எழுப்புறாரு. அப்பதான் டிவில வெதர் ரிப்போர்ட் ஓடுது. இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த வார கடைசியில மழை காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜியோவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவ அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா மழை காலம் வந்தா எப்பவுமே மழை பெய்யுமா அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பா ஆமாண்டா, சில நேரம் பெய்யும், சில நேரம் விட்டு விட்டு பெய்யும் அப்படின்னு சொல்றாரு. ஜியோக்கு ஒரு பயம். ஒருவேளை ஜிஜு தீவுல மட்டும் மழை பெஞ்சா மழைக்காலம் ஆரம்பிச்சதா அர்த்தமா அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே அதுவும் நம்ம ஊரு தான்டா, நீ கவலைப்படாத, மழைக்காலம் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஜியோ அந்த செம்ம விஷயத்த சொல்றான். மழைக்காலம் ஆரம்பிச்சா அம்மா வருவாங்கல்ல. அவங்க அப்பாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மனசுக்குள்ள ஒரு பதட்டத்தோட சரிடா பாக்கலாம், சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மா நோட் புக்ல எழுதி வச்சுட்டு ப்ராமிஸ் பண்ணதுனால ஜியோ செம்ம கான்பிடண்டா இருக்கான். அம்மா கண்டிப்பா அவங்க ப்ராமிஸை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டே வரான். அதே சமயம் அவங்க அப்பாக்கு உடம்புல ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. அதனால தினமும் மாத்திரை சாப்பிடணும். ஜிஹோ கிளம்பும் போது அப்பாக்கு மாத்திரையை ஞாபகப்படுத்திட்டு ஸ்கூலுக்கு ஓடுறான். அவங்க அப்பா அவனை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அவர் வேலை செய்யற இடத்துக்கு கிளம்புறாரு. அவர் ஒரு ஸ்விம்மிங் ட்ரைனிங் ஸ்கூல்ல வேலை செய்யறாரு. ஆனா பாருங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வேலை செய்யற இவருக்கு தண்ணியை பார்த்தாலே பயம், உயரத்தை பார்த்தாலும் பயம். அங்க இருக்கிற மேனேஜர் லைட் ஏரியல மாத்துங்க அப்படின்னு சொன்னா கூட இவருக்கு பயத்துல கை கால்லாம் நடுங்குது. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஜிஹோ ஸ்கூல் முடிச்சு அவங்க அங்கிள் ஹாங்கு அவரோட பேக்கரிக்கு போறான். அங்க போய் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கான். ஹாங்கு கேக்குறாரு என்னடா ஆச்சு ஸ்கூல்ல அப்படின்னு. ஜியோ கேக்குறான் எங்க அப்பாவால ஏன் ஓட முடியல, ஏன் அவரால நிறைய விஷயங்கள் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கேக்குறான். அதுக்கு ஆங்கு சொல்றாரு, தம்பி ரோட்ல போற கார் பாத்திருக்கியா, அந்த கார் ஓடுற மாதிரி உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டாரு. இந்த கார் மாதிரி தான் பிரேக் டவுன் ஆயிடுவாரு. அதனாலதான் அவரால் ஓட முடியல, தியேட்டர் பார்க்குன்னு ஒன்னு கூட்டிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸ்கூல்ல அப்பாக்களுக்கான ரிலே ரேஸ் நடக்க போகுது. அதுல ஜியோ தான் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அவங்க அப்பா வர முடியாததால ஆங்கு தான் அவனோட ஓட போறேன்னு சொல்றாரு. ஆங்கு அவனோட குட்டி காலை வச்சுக்கிட்டு எனக்கு பெண் குயின் மாதிரி நீளமான கால் இருக்கு, நான் செம்ம வேகமா ஓடுவேன் அப்படின்னு காமெடி பண்ணி ஜியோவை சிரிக்க வைக்கிறாரு. மறுநாள் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டார்ட் ஆகுது. ஆங்கு அங்க வந்து செம்ம பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஜியோட மைண்ட்ல வேற ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க அப்பாவை நினைச்சு அவனுக்குள்ள ஒரு ஏக்கம். ரிலே ரேஸ் ஆரம்பிக்கிற கரெக்டா டைம்ல ஜியோ திடீர்னு ஆங்கு கிட்ட கொடுத்த டிஷர்ட்டை கழட்டி கேட்கறான். நீங்க என் அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த டிஷர்ட்டை எடுத்துட்டு போறான். அப்பதான் அங்க ஒரு சர்ப்ரைஸ். அவங்க அப்பா ஓடோடி வராரு. அவன் கையை பிடிச்சுக்கிட்டு ரேஸ்ல இறங்குறாரு. அப்பாவை பார்த்த உடனே ஜியோக்கு செம்ம சந்தோஷம். அவங்க அப்பா கேட்கிறாரு, நான் ஏதோ ஒன்னா போதுமாடா அப்படின்னு. ஜியோ சொல்றான், பரவாயில்லப்பா,
வாப்பா நான் வேகமா ஓடிக்கிறேன். ரேஸ் ஆரம்பிக்குதுங்க. மத்த பசங்க எல்லாம் அவங்க அப்பா கிட்ட ஸ்டிக்கை கொடுத்துட்டு வேகமா ஓடுறாங்க. ஜியோவும் ஸ்டிக்கை எடுத்துட்டு வேகமா ஓடி வரான். ஆனா எதிர்பாராத விதமா ஸ்டிக்கு கையை விட்டு கீழே விழுந்துடுது. அதை திருப்பி எடுத்துட்டு ஓடி வரதுல டைம் டிலே ஆயிடுது. அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்தாதான் அவங்க அப்பா அதை எடுத்துட்டு போயிட்டு ரேஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஆனா அவனுக்கு போட்டியா ஒன்ன பையன் வேகமா எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட அந்த ஸ்டிக்கை கொடுத்துட்டான். ஜியோ லேட்டாகி எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட ஸ்டிக்கை கொடுத்துட்டு ரொம்ப சோகமாயிடுறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம தோத்துற போறோம்ட்டு. ஆனா அவங்க அப்பா அதை பார்த்துட்டு பையனை தோக்க விடக்கூடாதுன்ட்டு அவரு வேகமா ஓடுறாரு. ஆனா அவரோட உடம்பு ஒத்துழைக்கல. நெஞ்சு வலி ஆரம்பிக்குது, தலை சுத்துது. ஆனா பையனுக்காக எப்படியாவது ஓடணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா பாருங்க, பினிஷ் லைன் கிட்ட வரும்போது அப்படியே அன்கான்சியஸ் ஆகி கிரவுண்ட்லயே மயங்கி விழுந்துடுறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஜியோவும் ஆங்குவும் அழுதுகிட்டே ஓடி வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி, நான் உன்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டு என்னடான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜியோ, அப்படியெல்லாம் இல்லப்பா, நீங்க என்னை விட்டுட்டு எப்பவும் போக மாட்டீங்கல்ல அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பா அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்க அம்மா மேல சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஜியோ தூங்குனதுக்கு அப்புறம் ஊஜின் டிவில யாருக்கும் தெரியாம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஜியோ 4 இதழ் இருக்கிற கிளவர் இலைய தேடிட்டு இருக்கான். அவங்க அம்மா கூட இருக்காங்க. எதுக்காகப்பா தேடுறேன்னு கேட்டா, அத 10 கண்டுபிடிச்சா நினைச்ச ஆசை நிறைவேறுமா அப்படின்னு சொல்றான். அவனோட ஆசை என்ன தெரியுமா? அவங்க அப்பா ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது தான். அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ போட்டு பாக்குறாரு. மறுநாள் விடியுது. அன்னைக்குதான் ஒரு பெரிய மேஜிக் நடக்க போகுது. திடீர்னு வானம் இருட்டாகுது, இடி இடிக்குது, மழை செமையா பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெஞ்ச உடனே ஜியோவுக்கு அம்மாவோட ஞாபகம் வந்துடுது. அவங்க அப்பா கிட்ட போய், மழை பெய்யுது, வாங்க அம்மாவை பார்க்க போலாம் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறான். அவங்க அப்பா, டேய் நில்லுடா, மழையில நனைஞ்சா காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு பின்னாடியே ஓடுறாரு. இப்ப ஜியோ நேரா அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு பழைய கைவிடப்பட்ட ரயில்வே சுரங்க பாதைக்கு ஓடுறான். அங்க போய் அம்மா அம்மா அப்படின்னு தேடுறான். ஆனா அங்க யாருமே இல்ல. ஜியோ சோகமாகி, அம்மா இன்னும் வரலையாப்பா அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான். சரி அழுகாதடா, வா வீட்டுக்கு போகலாம், இன்னைக்கு உங்க அம்மாக்கு ஏதாவது வேலையா இருக்கும், அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறாரு. ஆனா ஜியோ கேட்கல. இல்ல, அம்மா இன்னைக்கு தான் வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அப்பதான் அங்க ஒரு நிழல் தெரியுது. அந்த டனலுக்குள்ள ஒரு ஓரத்துல ஒரு பொண்ணு மயங்கி உட்கார்ந்துட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஜியோ, அப்பா அங்க பாரு அம்மா அப்படின்னு ஓடுறான். அவங்க அப்பாக்கு ஒரே ஷாக். டே நில்லுடா, பேயா கூட இருக்கலாம் அப்படின்னு பயப்படுறாரு. ஆனா ஜியோ அதெல்லாம் கேட்காம ஓடி போய், அம்மா எந்திரிக்குமா அப்படின்னு முகத்தை பாக்குறான். ஆமாங்க, அது வேற யாரும் இல்ல, அவங்க இறந்து போன அம்மா சூயே தான். அவங்க மெதுவா கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. ஆனா அவங்க பார்வையில ஒரு குழப்பம். ஜியோ அழுதுகிட்டே, அம்மா நான் தான் உங்க பையன் ஜியோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க, நான் உங்க அம்மாவா, எனக்கு உங்களை யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பழைய ஞாபகம் எதுவுமே இல்ல. அவங்க பேர் தான் சுவான்னு, இவங்க தான் அவங்க குடும்பம்னு அவங்களுக்கு தெரியல. ஜியோ அவங்க அப்பா கிட்ட, அப்பா அம்மா கிளவுட்ல இருந்து வரும்போது தலையில ஏதோ பாறை இடிச்சு விழுந்திருக்கும் போல, அதான் ஞாபகம் மறந்துடுச்சு அப்படின்னு ஒரு குட்டி கதையை உருவாக்குறான். அவங்க அப்பாவுக்கு இது எப்படி சாத்தியம்னு தெரியலனாலும் தன்னோட மனைவி உயிரோட வந்த சந்தோஷத்துல அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன், அம்மாவுக்கு ஞாபகம் இல்லாதத வெளியே யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. சொன்னா அம்மா பயந்து மறுபடியும் ஓடிடுவாங்க அப்படின்னு 2 பேரும் ரகசியமா வச்சுக்க முடிவு பண்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஜியோ அவங்க அம்மாக்கு அவங்க வரைஞ்ச டிராயிங்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டி, இதுதான் நீங்க, இதுதான் நான் அப்படின்னு காட்டி எக்ஸ்பிளைன் பண்றான். சுவா அந்த வீட்டை ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா அந்த வீடு கொஞ்சம் கலைஞ்சு போயிருக்கு. சுவா கேக்குறாங்க, நான் இந்த வீட்டை எவ்வளவு அசிங்கமா வச்சிருந்தேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா சமாளிக்கிறாரு, இல்ல இல்ல, நீங்க உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க, கிளவுட்லேண்ட் ஹாஸ்பிட்டல், நேத்து தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தீங்க அப்படின்னு போய் சொல்றாரு. சுவாவும் அதை நம்பிடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஜியோ தூங்குனதுக்கு அப்புறம் சுவா அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, ஆனா நான் உங்களை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா, நாம எப்படி முதல்ல மீட் பண்ணோம்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு ரொம்ப கியூரியாசிட்டியா கேக்குறாங்க. அவங்க அப்பா ஊஜின் ஒரு அழகான சிரிப்போட அவங்க காதலை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம 2 பேரும் ஹை ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல 3 வருஷம் ஒன்னா படிச்சோம். நீ தான் ஸ்கூல்லயே டாப்பர், நான் ஒரு ஸ்விம்மர் அப்படிங்கறதால அரை நாள் தான் கிளாஸ்ல இருப்பேன், மீதி நேரம் தூங்குவேன், அதனால உங்ககிட்ட பேசவே பயமா இருக்கும். ஆனா எனக்கு உன் மேல ஒரு ரகசிய கிரஷ் இருந்தது அப்படின்னு ஊஜின் சொல்றாரு. ஒரு நாள் பிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸ்ல டான்ஸ் பிராக்டிஸ்க்காக நம்ம 2 பேரும் பார்ட்னர் ஆகுறோம். அப்போ டான்ஸ் பண்ணும்போது 2 பேரோட காலம் இடிச்சுக்குது. அந்த டச்ல ஷூ அழுக்கானதுனால ஊஜின் பயந்து போய் உடனே துடைக்க ஆரம்பிக்கிறாரு. சூவா குனிஞ்சு வேணா எந்திரிங்கன்னு சொல்லும் போது இவனும் எந்திரிக்கும் போது சுவா மூஞ்சில இடிச்சிடறான். அவ்வளவுதான், மூக்குல இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. அந்த ஒரு நிமிஷம் ஊஜினோட மனசுல அப்படியே பதிஞ்சு போயிடுது. ஆனா ஸ்கூல் முடியற வரைக்கும் அவங்க 2 பேரும் பேசிக்கவே இல்ல. ஸ்கூலோட கடைசி நாள் அன்னைக்கு ஆட்டோகிராஃப் வாங்குற சாக்குல சுவோ வந்து ஊஜின் கிட்ட, உன்கிட்ட பேனா இருக்கா அப்படின்னு கேட்டு அவனோட பேனாவை வாங்கிட்டு போறான். அதுக்கப்புறம் அவங்க காலேஜுக்காக வேற வேற ஊருக்கு போயிடுறாங்க. ஊஜின் பல தடவை காலேஜ் படிக்கும் போது அவளுக்கு போன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா பயத்துல ஹலோ சொல்லிட்டு போனை வச்சிடுவான். அதுக்கப்புறம் மிலிட்டரி டியூட்டி வந்துடுது. அப்படியே 2 வருஷம் ஓடிடுது. ஒரு நாள் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவளுக்கு போன் பண்ணி, நான் தான் ஊஜின் பேசுறேன், ஸ்கூல் கடைசி நாள் அன்னைக்கு என் பேனாவை வாங்கிட்டு போனியே, அது ரொம்ப காஸ்ட்லியான பேனா, அதை திருப்பி வாங்க தான் போன் பண்ணேன் அப்படின்னு ஒரு மொக்க காரணத்தை சொல்லி அவளை
அவங்கள மீட் பண்ண கூப்பிடுறான். அடுத்த சீன்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் டேட் காட்டுறாங்க. ஆங்குதான் ஊஜினை செம்ம காமெடியா ரெடி பண்ணி டேட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். சுவா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஊஜினோ அங்க வந்துடுறான். ரெண்டு பேரும் ஒரே கேஃப்ல உட்காந்து பேசுறாங்க. சுவா கேக்குறா, நீ இன்னும் சிங்கிளாவா இருக்க, நீ யாரு கூடயும் கமிட் ஆகலையா அப்படின்னு. அதுக்கு ஊஜின் சொல்றான், என் வாழ்க்கையில ஃபியூச்சர்ல நான் லவ் பண்ற பொண்ணு மட்டும்தான் என்னோட லைஃப், இப்போதைக்கு வேற யாரும் இல்ல அப்படின்னு பில்டப் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்ல நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி பேசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டேட் முடிஞ்சு சுவா பஸ் ஏறி சியோல் போகணும். பஸ் வந்துடுது. ஆனா பஸ்ல செம கூட்டம். சுவா சொல்றா, நான் அடுத்த பஸ்ல போறேன் அப்படின்னு ஒரு 4 பஸ்ஸை மிஸ் பண்றா. எதுக்காகனா ஊஜின் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஊஜினாவது லவ் சொல்லுவான்ட்டு எதிர்பார்க்கறா. அப்பதான் கடைசியா ஒரு பஸ் வருது. அதையும் மிஸ் பண்றதுக்காக நான் அடுத்த பஸ்ல போறேன்னு சொல்றா. ஆனா அதுதான் கடைசி பஸ்ன்னு டிரைவர் சொல்றாரு. சுவா பஸ்ல ஏறா. பஸ்ஸும் கிளம்புது. ஊஜினால அவளை பிரிய மனசு இல்லாம பஸ்ஸுக்கு பின்னாடியே செம்ம வேகமா ஓடுறான். எப்படியோ பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நின்னு பஸ்ஸை நிப்பாட்டி உள்ள ஏறான். நேரா போய் சுவா கிட்ட, நான் உனக்கு லெட்டர் எழுதலாமா அப்படின்னு கேக்குறான். பஸ்ல இருக்கிற எல்லாரும், என்னப்பா இது ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா சுவா சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பா எழுது அப்படின்னு சொல்றா. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற இப்போதைய சுவாவுக்கு முகம் முழுக்க ஒரே வெக்கம். அவங்க மெதுவா ஊஜினோட கையை கோத்துக்கிறாங்க. அவங்களுக்கு பழைய நினைவுகள் வரலனாலும் இந்த ஊஜின் மேல மறுபடியும் காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருதுங்க. ஹாங்கு ஒரு நாள் செம்மையா குடிச்சிட்டு பென்குயின் ட்ரெஸ் போட்டுட்டு ஜியோவை பார்க்க வரான். அவங்க அம்மா திருப்பி வந்தது அவனுக்கு தெரியாது. ஊஜின் எவ்வளவோ தடுத்தோம் அவன் கேட்காம ஜியோவை பார்க்க போறான்ட்டு கதவை திறந்து போறான். அங்க பார்த்தா சுவா வந்து நிக்கிறா. அவளை பார்த்த உடனே ஹாங்குக்கு பேய பார்த்தா மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவளுக்கு ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது திதி கொடுத்ததே இவன் தான். அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும் போது கீழே விழுந்து, என்ன மன்னிச்சிடுங்க நீ, நான் ஊஜினை மறுபடியும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல மாட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சாமி கும்பிட்றான். அப்புறம் ஊஜின் தான் அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறான். அடுத்த நாள் நைட்டு ஜியோ தூங்குனதுக்கு அப்புறம் ஊஜினும் சுவோவும் ஒரு மலை பகுதியில ஏறி போய் உட்கார்றாங்க. எதுக்கு நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு சுவா யோசிக்கிறா. அப்பதான் ஊஜின் சொல்றான், இங்க இருந்து நம்ம படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மலைக்கு கீழே இருக்கிற ஒரு ஓபன் தியேட்டரை காமிக்கிறான். இங்க இருந்து நம்ம படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைனாகுலரை கொடுக்கறான். அது வழியா தான் படம் பார்க்க முடியுமா. அந்த இருட்டுல ரெண்டு பேரோட கைகளும் நெருங்குது. ஊஜின் அவளோட கையை பிடிச்சுக்கிறான். அங்கதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த பழைய காதல் புதுசா மலருது. ஆனா பாருங்க, இந்த சந்தோஷம் நீடிக்குமா? ஏன்னா மழைக்காலம் முடிஞ்சா கிளவுட்லேண்ட் பென்குயின் கதைப்படி அம்மா திரும்ப போகணுமே. அதே மாதிரி மறுநாள் மழைக்காலம் முடிய போகுதுன்னு வானிலை அறிக்கையில சொல்றாங்க. சுவாவுக்கு தான் திரும்ப போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு புரியுது. ஏன்னா பென்குயின் கதையில சொன்ன மாதிரி மழை மேகங்கள் கலைஞ்சா அவங்களால இங்க இருக்க முடியாது. அதே சமயம் சுவா கிளம்புறதுக்கு முன்னாடி தான் பையன் ஜியோவுக்கு தனியா வாழ கத்து கொடுக்குறாங்க. அவனுக்கு சட்டையில பட்டன் போடுறது எப்படி, முட்டை சமைக்கிறது எப்படி, துணி துவைக்கிறது எப்படி அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ஏன்னா அவ இல்லைனாலும் அவங்க பையன் யாரையும் எதிர்பார்க்காம வாழணும்னு நினைக்கிறாங்க. மறுநாள் மழை மேகங்கள் மெதுவா விலகி வெயில் வர ஆரம்பிக்க போகுது. சுவா அந்த பழைய கைவிடப்பட்ட ரயில்வே சுரங்க பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க முதல் முறையா எங்க இருந்து வந்தாங்களோ அங்க இருந்து தான் திரும்ப போக முடியும். அப்போ ஸ்கூல்ல இருந்து ஓடி வர ஜியோ அம்மா சுரங்க பாதையை நோக்கி போறத பார்த்துட்டு செம வேகமா பின்னாடியே ஓடி வரான். ஜியோ, அம்மா அம்மா போகாதீங்கம்மா அப்படின்னு அழுதுகிட்டே கத்துறான். சுவா திரும்பி பாக்குறாங்க. பையன் அழுதுகிட்டே ஓடி வரத பார்த்து அவங்களுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி வலிக்குது. சுவா கிட்ட ஓடி வந்த ஜியோ அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். ஜியோ சொல்றான், அம்மா எனக்கு இப்ப எல்லாமே பண்ண தெரியும், நான் பட்டன் போடுவேன், முட்டை சமைப்பேன், அப்பாவை நல்லா பார்த்துப்பேன், நீ கவலைப்படாதம்மா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, ஆனா என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு கதறி அழுறான். சுவா சொல்றாங்க, ஜியோ நீ தான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய அற்புதம், நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல தான் ஊஜின் ஓடி வராரு. சுவாவை பார்த்து அழுதுகிட்டே நிக்கிறாரு. சுவா டனலுக்குள்ள இருந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கடைசியா ஒரு அழகான சிரிப்பை கொடுத்துட்டு மெதுவா அந்த காத்துல மறைஞ்சு போறாங்க. இங்க என்ன நடந்ததுன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம், சுவா ஒரு பேயாவோ இங்க வந்து அவங்க பையன் கூடயும் புருஷன் கூடயா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா உண்மை என்னன்னு அவங்க எழுதின டைரி மூலியமா தான் தெரிய வருது. மழைக்காலம் முடிஞ்சு கதைப்படி சுவா திரும்ப போனதுக்கு அப்புறம் ஊஜின் அவளோட டைரி எடுத்து படிக்கிறாரு. அப்பதான் அவருக்கும் சரி நமக்கும் சரி அந்த ஷாக்கிங்கான உண்மை தெரிய வருது. ஹை ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் படிக்கும் போது ஊஜினுக்கு உடம்பு முடியாம போனதால அவரு சுவாவை அவாய்ட் பண்ண பாப்பாரு. ஆனா அவரை பார்க்கணும்னு ஓடி வரும்போது தான் சுவா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கும் போது தான் அவங்களோட ஆத்மா 8 வருஷம் எதிர்காலத்துக்கு, அதாவது 33 வயசு ஊஜின் அப்புறம் அவங்க பையன் இருக்கிற காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணி வராங்க. அதே சமயம் எதிர்காலத்துல வாழ்ந்த சில வாரங்கள் சுவாவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அவங்க ஊஜினை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ஒரு அழகான பையன் பிறப்பான், அளவற்ற அன்பு கிடைக்கும். ஆனா 32 வயசுலயே அவங்க இறந்து போயிடுவாங்க. ஒருவேளை ஊஜினை கல்யாணம் பண்ணிக்கலனா அவங்க இறக்க மாட்டாங்க. 32 வயசு மேல சந்தோஷமா நீண்ட ஆயுளோட உயிரோட வாழ்வாங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், யாருக்காவது சாவு எப்போ வரும், யார கல்யாணம் பண்ணா வரும்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா அந்த ஆளை விட்டு ஓடிடுவாங்கல்ல. ஆனா சுவோ என்ன பண்றாங்க தெரியுமா? கோமாவில இருந்து கண்ணை மூழ்ச்ச உடனே அவங்க உயிரோட ஊஜின் கூட வாழ போற அந்த கொஞ்ச காலமும் அவருக்கு ஜியோவை பெத்து கொடுக்குற அந்த சந்தோஷம் தான் முக்கியம்னு
முடிவெடுக்கிறாங்க. கடைசியா அந்த டைரியில என் வாழ்க்கையில உன்னை காதலிச்சதும் உன் கூட வாழ்ந்தது தான் நான் பண்ணதுலயே மிகச்சிறந்த விஷயம். என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் உன்னால தான் முழுமை அடைஞ்சது. கோமால இருந்து எந்திரிச்ச உடனே அவங்க நேரா ஓடி போய் ஊஜினை கட்டிப்பிடிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட சாவு நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களோட காதலுக்காக துணிஞ்சிட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அவங்க எதிர்காலத்துக்கு வந்து அவங்கள பார்க்கல. தன்னோட சாவு எதுன்னு தெரிஞ்சு அந்த எதிர்காலத்தை தேடி ஓடி வந்தாங்க. இது சாதாரண காதல் கதையே இல்லைங்க. மனசை உழுக்கிற ஒரு தியாக காதல் கதை. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க லவ்லயும் இந்த மாதிரி எமோஷனல் மூமெண்ட் ஏதாவது வந்திருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பி வித் யூ படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சூப்பர் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.